Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போறப்போ எப்படி வந்து ரெடியாவே போறது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி Grow Younger with MAHA's சேனல்ல வந்து பியூட்டி டிப்ஸ் and பியூட்டி ரெமெடிஸ் இந்த மாதிரி மேக்கப் டிப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படினாக்கா நீங்க Subscribe பண்ணி வெச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நீங்க Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து ஒரு தடவை பிரஸ் பண்ணிக்கோங்க. so that நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஹேர் சிரம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லோரியல் ஹேர் சிரம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு மாதிரி ஷைனிங்கான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு மாதிரி சில்கியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது வந்து பார்ட்டிக்கெலாம் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப நல்லா ஒரு ஷைனியான ஒரு லுக் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இது போடுறோம். அது வந்து மாய்ஸ்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து தலை குளிச்சோன்னு போடலாம், இல்லை பிஃபோர் மேக்கப் கூட போட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் விட்டோம்னா செட் ஆகும். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு வெட் வைப்ஸ் வச்சுக்கணும். ஸோ ஏதாவது நமக்கு மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். லிப் பாம் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மேக்கப்போட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து ஸ்கின்னை போய் டேமேஜ் பண்ணாத மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். லாங் ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ரீட்டைன் பண்ணுறதுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈவன் லுக் தரும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரைம் போடுறோம். ஸோ வந்து ப்ரைமர் வந்து நான் கொஞ்சமாக இதுக்கே எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ தான், ரொம்ப இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு இது கொஞ்சம் அது வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம போட போகிறது வந்து ஃபவுண்டேஷன் போடுறோம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து லோரியல் பாரிஸோட இன்ஃபேலபிள் வந்து 24 போடுறேன். நான் 24H அப்படிங்கிறது தான் நான் போடுறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரால் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்டரை வச்சு இது பண்ணுறப்போ என்ன பண்ணால் கொஞ்சோண்டு இந்த மாதிரி வாட்டரை வந்து டிப் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து அது அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு எவ்வளோ கவரேஜ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கழுத்தில் இந்த காதில் எல்லா சைடும் வந்து நம்ம நல்லா ஈவனாக வந்து நல்லதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து ஐலைனர் போடுறேன். ஐலைனர் வந்து நான் வந்து ப்ரௌன் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரௌன் வச்சு நான் வந்து ரெண்டு ஐலைனரும் நான் வந்து ஐப்ரோஸையும் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடும் வந்து நான் வந்து இந்த ஹுடா பியூட்டியில் வந்து இந்த கலர், இந்த லைட் கலர், இந்த கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த கலர் அந்த ஷேடு வந்து ஹென்னா ஷேடு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஸோ இந்த இதிலே வந்துட்டு திருப்பி இந்த சைடை திருப்பி இந்த ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஷேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன் டஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஷேடை வந்து நான் இங்கே இந்த ஐப்ரோ பென்சிலுக்கும் இந்த ஐ ஷேடுக்கும் இடையில வந்து இந்த இடத்துல ஒன்று பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த ஐ லைனரும் இந்த ஐ ஷேடும் வந்து ரொம்ப நல்லா டிஃபைன் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது வந்து நான் அன்றைக்கி வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு ஐ லைனர் போட போகிறேன். இது வந்து ஒரு ஜெல் லைனர். ஸோ நைட் டைம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஷைனி லுக் கொடுக்கும். ஸோ அதனால் நான் இந்த க்ரீன் கலர் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன்.
ஐலைனர் போடுறப்ப எப்பயும் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இப்படி வந்து இதை வந்து மேலே இழுத்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் ஜஸ்ட் இப்படி இது பண்ணி எடுத்துட்டு நான் இன்றைக்கி விங் லைனர் அதெல்லாம் போடல, சிம்பிளாக வந்து மேலே லைனர் போட்டிருக்கேன். அடுத்தது மஸ்காரா போடுறோம். மஸ்காரா வந்து மேபிலினோட வால்யூம் எக்ஸ்பிரஸ் போடுறேன் நான். ஸோ மேலே மட்டும் இல்லாமல் கீழேயும் வந்து நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம். கீழே வந்து நான் காஜல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லாக்மியோட ஐகானிக் காஜல். ரொம்ப ஒரு தின் லைன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் இதுக்குள்ளே செட் ஆகிரும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே வந்து நம்ம ஒரு காம்பேக்ட் போட்டு இது பண்ண போகிறோம், செட் பண்ண போகிறோம். இதை டூயி லுக் வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதுக்கு மேலே வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். ப்ளஷ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் மேட் லுக் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து ஜஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் அது போடுறப்ப வந்து தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன் வந்து உள்ளே அப்படியே செட் ஆகிற மாதிரி அப்படி தான் ப்ரெஸ் பண்ணணுமே ஒழிய போட்டு தேய்க்கக்கூடாது. ஸோ நம்ம இயர் எல்லா சைடும் வந்து நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. லிப்ஸ்டிக் வந்து என்ன ஸ்டார் ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு சன்னி லியோனோட லிப்ஸ்டிக் இதோட இது யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இது லாக்மியோட அப்சல்யூட்டோட ஹைலைட்டர். ஸோ இது 2 ஷேட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் பிங்க் கலர், இந்த பக்கம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ நான் போடுறது வந்து இந்த ப்ரௌன் கலர் தான் போட போகிறேன். ஹைலைட்டர் வந்து ஜஸ்ட் இங்கே. நைட் பார்ட்டி லுக்குக்கு வந்து இந்த மாதிரி ஹைலைட்டர் போடுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நான் ப்ளஷ் போடுறேன். இந்த ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் மீ அப்படிங்கிறது மேப்லின்லேருந்து ஃபிட் மீ அது. ஸோ அதுலேயே வந்து இந்த ப்ரஷ் வரும். ஸோ ப்ளஷ் வந்து இது ரொம்ப லைட்டர் ஷேடு தான். ஸோ ப்ளஷ் போட்டுடும். இப்போ ஒரு பிந்தி வைக்க போகிறேன்னா ஸோ இதுக்கு மேட்சாக ஒரு இயரிங்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போது ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன். இது என்ன பர்ஃப்யூம் அப்படின்னா இந்த பாடி ஷாப்பில் இருந்து மொரிங்கா அப்படிங்கிற ஃப்ளேவர் இது. ஸோ இப்போது கெட் ரெடி டு கோ. ஸோ இதுதான் வந்து இதோடைய
ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன வந்து யூஸ் பண்ணணும் அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா மஹா சேனலை வந்து அதாவது க்ரோ யங்கர் வித் மஹா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கீழே தெரிவிக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஓகே.